வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதியும் பாண்டியனும் ஹால் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஏன் கோமதி, சம்மந்தி வீட்டில் வரேன்னு சொன்னாங்களே, எப்போ வர்றாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, வர்றேன்னு சொன்னாங்கங்க, இப்போ வர்ற நேரம் தான், வந்துருவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியாங்கிறாரு பாண்டியன். அப்புறம் நம்ம அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே பாண்டியனோட வீட்டுக்குள்ள மயிலோட அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டு, சம்மந்தி, கோமதி யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நிற்கிறாரு பாண்டியன். கடப்பணத்தையே திருடிட்டு கொஞ்சம் கூட கூச்சமோ குற்ற உணர்வோ இல்லாம சம்மந்தி அப்படின்னு பல்லு 16 காட்டிக்கிட்டு மாணிக்கம் வர, அம்மாவும் பதுசா சிரிச்சுக்கிட்டு பாக்கியமும் கூட வர்றாங்க. வாங்க வாங்கன்னு கோமதி சொல்ல, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கம். உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் சொல்ல, சரிங்க சரிங்க அப்படின்னு மாணிக்கம் பாண்டியன் பக்கத்துல உட்கார, பாக்கியம் அங்க இருக்க ஒரு இன்னொரு சேர்ல உட்காடுறாங்க. மயிலு, மயிலம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு குயில் மாதிரி கூவிக்கிட்டு இருக்காங்க கோமதி. மயில் ஏதோ பயங்கரமா வேலை பார்த்த மாதிரி கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு வரிஞ்சு சொருகிட்டு இருக்க சாரியை எடுத்து விட்டுட்டு புதுசா அப்பாவை பாக்குற மாதிரி வாங்கப்பான்னு வந்து நிக்கிறாங்க. அவங்க அம்மா எழுந்து நின்று, மயிலு நல்லா இருக்கியா மயிலு அப்படின்னு கேட்க, வாங்கம்மா நல்லா இருக்கேம்மா அப்படின்னு மயிலு சொல்ல, என்ன வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்குறாரு மாணிக்கம். அவங்க கொண்டு வந்த 2 ஷாப்பர் பேக்கும் டீபாய்க்கு முன்னாடி இருக்கு. அரசி தான் இருக்கா? அரசி, அரசிம்மா அப்படின்னு கோமதி கூப்பிட, இதோ வரேம்மான அரசிக்கிட்ட இருந்து சத்தம் கேட்குது, நீங்க உட்காருங்கன்னு சொல்ல பாக்கியம் உட்காடுறாங்க. அரசியும் டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, வாங்க நாங்க தண்ணி எடுத்துக்கங்கன்னு 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்மான்னு எடுத்துக்கிறாரு மாணிக்கம். அப்படின்னு பாக்கியமும் தண்ணி எடுத்துக்கிறாங்க. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, சொன்னா கூட ஒரு வேலையை செய்ய மாட்டேன், இப்ப சொல்லாமலே மோர் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க கோமதி. நல்ல விஷயம் தானே, பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் பிறந்த வீட்லயே வேலையை கத்துக்க ஆரம்பிச்சுட்டா புகுந்த வீட்டுக்கு போகும்போது அதை பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படின்னு மாணிக்கம் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு சொல்ல, பாண்டியனும் கோமதியும் சமாளிப்பா சிரிக்கிறாங்க. மாணிக்கம் தலையில 5 அங்குலத்துக்கு ஒரு விக்கு, முகத்துல கருகருன்னு அவ்வளோ பெரிய மீசன்னு ஒரே டிப்டாப்பா வந்திருக்காரு. எடுத்து போன பணத்துல பாதி அவரோட மேக்கப்கே சரி பண்ணிட்டாரு போல இருக்கு. புகுந்த வீடுன்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கே வருது, உன் கல்யாணம் குழப்பம் இல்லாம நடந்திருந்துச்சுன்னா இது உனக்கு தலை தீபாவளியா இருந்திருக்கும் இல்ல அப்படின்னு தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். கோமதி பாண்டியன் எல்லாருக்குமே ஒரு மாதிரி சங்கடமா முகம் சுண்டி போயிடுது. ஐயோ அம்மா, உனக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும் எங்க பேசணும்னு விவஸ்தையே கிடையாதாம்மா அப்படின்னு மயிலு இவங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. இருந்திருக்கும் தான், என்ன பண்றது. சம்மந்தி, அரசி நல்லா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் அந்த புள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அதுக்கப்புறம் அரசியோட தலை தீபாவளிய ஜாம் ஜாம்னு கொண்டாடினா போச்சு அப்படின்னு பாண்டியன் ஒரு வழியா சமாளிச்சு முடிக்க, அதுதானேன்னு கோமதியும் கொஞ்சம் முகத்தை சிரிப்புக்கு மாத்த முயற்சி பண்றாங்க. அதுக்கெல்லாம் நாள் இன்னும் நிறைய கிடைக்கே அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமா ஆமா பொறுமையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தாராள மனசோட சொல்ற மாணிக்கம், நாங்க கூட மயிலுக்குன்னு ஆரம்பிக்க அவ்வளவுதான் மயிலுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே பாக்கியம் ஜாடையா தொண்டையை செருமி காட்ட புரிஞ்சுக்கிறாரு மாணிக்கம். ஒய்ஃபு கேள்வியா பார்க்க அவங்க தண்ணி குடிக்க அவருக்கு புரிஞ்சிருது. உடனே பேச்சு மாத்திக்கிட்டு, மாப்பிள்ளை எங்கங்கிறாரு. அப்பா அவங்க கடையில இருக்காக அப்படின்னு மயிலு சொல்ல, சீரு வாங்க மாப்பிள்ளை இருக்க வேண்டாமா அப்படிங்கிற பாக்கியம் கோமதியையும் பாண்டியனையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, மாப்பிள்ளைய ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கிறாங்க. இவ்வளோ பெரிய இக்கட்டில் நின்றுட்டு இருக்கோன்னு மயிலுக்கு தானே தெரியும். அம்மா அப்படின்னு அவங்க தயக்கமா கூப்பிட்டு இருக்க, ஃபோன் பண்ணு மயிலு அப்படின்னு பாக்கியம் அழுத்தி சொல்ல, வேற வழி இல்லாம மயிலு ஃபோன் எடுக்கிறாங்க. பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மயிலு கால் பண்ண, சரவணன் மட்டும்தான் கடையில இருக்காரு. மொபைல் ரிங் ஆகும். வந்து பார்த்துட்டு கூப்பிடுறது யாருன்னு தெரிஞ்சவன எரிச்சலா ஒரு உச்சி கொட்டிட்டு போயிடுறாரு வேலையை பார்க்க. மயிலு சங்கடமா முகத்தை வச்சுட்டு நிக்க அவங்க அம்மா ஒரு எதிர்பார்ப்போட மயிலை பார்த்துட்டு இருக்காங்க. பழனி ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, என்னடா மாப்பிள்ள போன் அடிச்சுட்டே இருக்கு எடுக்காம இருக்க, யாருப்பா அது அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளேயை பார்த்துட்டு, ஏன்பா மயிலு ஃபோன் பண்ணியிருக்கு எடுத்து பேசு அப்படின்னு சொல்ல, நான் பேசிக்கிறேன் மாமான்னு பெட்டியை ஒட்டிட்டு இருக்காரு சரவணன். சின்சியரா வேலை பார்க்குறாராமா அப்படின்னு பழனி வேலையை பார்க்க இங்கே கால் பிக் பண்ணலன்னு காதுல இருந்து ஃபோன் எடுக்கிறாங்க மயிலு. ஃபோனை எடுக்கலம்மா, கடையில வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல, பிஸியா இருக்காக போலன்னு சமாளிக்கிறாங்க மயிலு. அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பா முகத்தை சுறுசுறுன்னு வச்சிட்டு இருக்காரு. எடுக்கலையாப்பா அவன், ஒரு நான் பேசி பார்க்குறேன்
அப்படின்னு பாண்டியன் போன் எடுக்க இப்ப எடுக்காம இருக்க, நான் பாத்துடலான்னு பாக்குறாரு மாணிக்கம். பாண்டியன் கால் பண்ண சரவணன் மொபைல் ரிங் ஆகுது. ஆனா மொபைல் இருக்க பக்கம் கூட அவர் வரல. பொருளை எடுத்து இன்னொரு பெட்டியில அடுக்கிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள, மறுபடியும் மயில் தான் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன், எடுத்து பேசு, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்க போகுது அப்படின்னு பழனி சொல்ல, பேசிக்கலாமாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு பொருளை அடுக்கிக்கிட்டே இருக்காரு. இந்தா எடுத்து பேச அப்படிங்கிற பழனி வந்து மொபைலை எடுத்துக்கிறாரு. கையில பார்த்துட்டு, டேய் உங்க அப்பா போன் பண்ணிருக்காருடாங்கிறாரு. அப்பாவா அப்படின்னு கையில இருக்க பொருளை படக்குன்னு கீழே வச்சுட்டு போனை அவசரமா வாங்குறாரு சரவணன். எல்லாரும் ஒய்ஃபுக்கு பயப்படுவாங்க, இவன் என்னடானா ஒய்ஃபை கூலா விட்டுட்டு அப்பாவுக்கு பயப்படுறான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க இவர் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாரு. டேய் சரவணா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சொல்லுங்க பாங்கிறாரு. உன் மாமாவும் அத்தையும் உனக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்காங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரவணன் முகம் அப்படியே சூம்பி போயிடுது. நீ ஒன்னு பண்ணு, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்சம் யோசிக்கிறாரு என்ன பதில் சொல்லலான்னு. அப்பா, கடையில எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு அவர் சொல்ல, டேய் கடையில எப்பவுமே வேலை இருந்துகிட்டே தானேடா இருக்கும், நீ வாடாங்கிறாரு பாண்டியன். அப்பா, எப்பவும் மாதிரி இல்லப்பா, கடை ஃபுல்லா கூட்டமா இருக்கு, கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அப்பா சொன்னா நம்ப மாட்டீங்க, டெலிவரி வேற 30க்கு மேல இருக்கு அப்படின்னு சரவணன் அடுக்கிக்கிட்டே போக அம்பட்டு கிடக்காங்கிறாரு பாண்டியன். ஆமாப்பா, மயிலே வாங்கிக்கிட்டோம்ப்பா, நான் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சரவணன் எந்த வித்தியாசத்தையும் காட்டாம சொல்ல யோசிக்கிற பாண்டியன், சரிடா அப்ப நீ வேலையை பாருன்னுறாரு. நான் சொல்லிக்கிறேன்னு அவர் சொல்ல, சரிங்கப்பான்னு போனை வச்சிடுறாரு. 3 பேரும் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. போனை வைக்கிற பாண்டியன், கடையில வேலை இருக்கு, டெலிவரி வேற அதிகமா இருக்குங்கிறான், இப்போதைக்கு வர முடியாத சூழ்நிலை அவனுக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாக்கியம் ஓஹோங்கிறாங்க. ஏங்க என்ன வேலையா இருந்தாலும் போட்டுட்டு வர சொல்ல வேண்டியது தானேங்க அப்படின்னு கோமதி சொல்ல, மற்ற நாளா இருந்தா அவனை வாடான்னு சொல்லி இருக்கலாம், இது பண்டிகை நேரம்ல, அதான் டெலிவரி அது இதுன்னு நிறைய கிடக்குதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி என்னமோ போங்கன்ற மாதிரி தலையாட்ட மயிலோட முகம் உயிரே இல்லாத மாதிரி இருக்கு. அவன் இல்லைன்னா என்ன, மயில் இங்கே தானே இருக்கு, மயிலுக்கிட்டே கொடுத்துருங்களேன்னு பாண்டியன் சொல்றாரு. பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் முகமே சரியில்லை, சீரெல்லாம் தம்பதியா வாங்கணும், என்னமோ நீங்க சொல்றீங்க, கொடுத்துடுறோம் அப்படிங்கிற பாக்கியம். அம்மாடி அரசி, போய் தட்டை எடுத்துட்டு வாமாங்கிறாங்க. அப்படின்னு போறாங்க அரசி. பொருளை எடுத்து வச்சுக்கிட்டே, என்ன மாப்பிள்ள, என்னவா உங்க அப்பாவுக்குங்கிறாரு பழனி. என்னமாமா கேட்ட, அப்பா கேட்டதா, வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னு விசாரிக்க கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்ல, ஓ சரி 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 நல்லது அப்படின்னு பழனி வேலையை பார்க்க சரவண சாமர்த்தியமா சமாளிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாக்கியமும் மாணிக்கமும் எழுந்து தட்டுல அடுக்கி வச்சு, இந்தா வாங்கிக்க அப்படின்னு சந்தோஷமா நீட்ட மயில முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்க அப்படின்னு சொல்ல அந்த தட்டை அரசிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற அடுத்த தட்டை வாங்கிக்கிறாங்க. மயிலு, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கிறாங்க கோமதி. மயிலும் குனிஞ்சு அவங்க காலை தொட்டு கும்பிட, நல்லாருமா நல்லாரு நல்லாரு அப்படின்னு 2 பேரும் பிளஸ் பண்ண, அடுத்த மயிலு பாண்டியன் கோமதி காலை தொட்டு கும்பிடுறாங்க. 2 பேரும் நல்லாருமா நல்லாருமான்னு பிளஸ் பண்றாங்க. அம்மா, நாளைக்கு காலையில மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, சரிங்கப்பாங்கிறாங்க மயிலு. எல்லாரும் சந்தோஷமா நின்றுட்டு இருக்க மயிலு மட்டும் அன்னீசியா நிக்கிறாங்க. ஹால்ல நாடகத்தை அரங்கேற்றிட்டு மயிலு ரூமுக்கு வர, பின்னாடி அவங்க அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. ஏண்டி, உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா அப்படின்னு பாக்கியம் எரிச்சலா கேட்க, நான் போன் போட்டு தரேன் நீயே கேக்குறியாங்கிறாங்க மயிலு அதை விட எரிச்சலா. இன்னுமா அவருக்கு கோபம் குறையல அப்படின்னு பாக்கியம் கேட்க, அம்மா அவரை பத்தி பேசுறத கொஞ்சம் விடுமா அப்படின்னு மயிலு சலிச்சுக்க, இதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் இல்லைன்னு முகத்தை இடிச்சுக்கிறாங்க பாக்கியம். சீருக்கான காசை எப்படி கொண்டு வந்தாருன்னு அப்பா உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு மயிலு கேட்க, பாக்கியம் அப்படியே நைஸா மாணிக்கத்தை பார்க்க, மாணிக்கம் நைஸா பார்வைய கதவு பக்கமா திருப்பிக்கிறாங்க. சொன்னாரு சொன்னாரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, கடை பணம்மா, இன்னைக்கும் நாளைக்கும் தீபாவளி பிஸியில கணக்கு பார்க்க மாட்டாங்க, தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பாப்பாங்க அப்படின்னு மயில பதட்டமா சொல்ல, அவங்க அம்மா இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி நின்று இருக்காங்க. ஐயோ கண்டிப்பா கொடுத்துடுறேம்மா, பதட்டப்படாதங்கிறாரு அவங்க அப்பா. ஏதோ சொல்றீங்க, ஏன்பா இங்க இருந்தே பணத்தை எடுத்துட்டு இங்கேயே சீர் செய்யணுமா நீ அப்படின்னு மயிலு கேட்க, அவங்க அப்பா முகத்தை அச்சுடாகு மாதிரி வச்சுக்கிறாரு. மீனா வீட்லயும் சீரு செஞ்சுட்டாங்க, புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த சுகன்யா வீட்ல இருந்தும் சீரு செய்வாங்க, நாங்க உன்னை மட்டும் அப்படியே விட்டுட முடியுமா, அப்புறம் இந்த வீட்டுல உன் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு பாக்கியம் கேட்க, மரியாதை மரியாதை அப்படியே கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்குது, நீ பார்த்த, ஏமா நீ வேற தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு மயிலு எரிச்சலா சொல்லிட்டு இருக்க. ஆமா,
உனக்கு தான் உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கவே தெரியல அப்படின்னு பாக்கியம் ஆரம்பிக்க, அம்மா வந்தல்ல, சீர் கொடுத்துட்டல்ல, வேலை முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேல இங்க இருந்து வெறுப்பேத்தாம உடனே கிளம்பிடு சொல்லிட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, கிளம்புறேன், சும்மா கத்தாத. இந்த பாரு மயிலு, உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காகலாம் நாளைக்கு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடாத அப்படிங்கிறாங்க பாக்கியம். மயிலு புரியலன்னு கேட்க, மாப்பிள்ளை வர்றாருன்னா கறி சமைக்கணும், விருந்து வைக்கணும், ஸ்வீட்டு காரமெல்லாம் வாங்கி வைக்கணும். அது மட்டும் இல்ல, நாங்களும் பழைய துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நிக்க முடியாது, எங்களுக்கும் துணிமணி எல்லாம் வாங்கணும், பட்டாசு வாங்கணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஏமா வீட்டுல யாருக்கும் புது துணி எடுக்கலையான்னு மயில் கொஞ்சம் வருத்தமா கேக்குறாங்க. முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு, சுடருக்கு மட்டும் 400 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் வாங்கியிருக்கிறேன், அம்பிட்டு தான், அதுக்கு மேல எதுக்கும் வேற செலவு பண்றதுக்கு வக்கு இல்லடி அப்படின்னு குரல் உடைய சொல்ற பாக்கியம் டக்குன்னு மாத்திக்கிட்டு, இங்க பாரு மயிலு, நீ இங்கே இருந்து தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடு, நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரட்டுமா அப்படின்னு திரும்ப, அம்மா அப்படின்னு ஏக்கமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க மயிலு. வாயா அப்படிங்கிற பாக்கியம் மறுபடியும் மயில்கிட்ட திரும்பி, போயிட்டு வர்றோம் மயிலு, சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடு அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல சொல்லிட்டு கிளம்பலான்னு புருஷனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. மயிலோட நிலைமை தான் பரிதாபமா இருக்கு. அதுக்கு தான் பொயில ஆரம்பிச்சா துயரத்துல தான் முடியும்ன்றதுக்கு மயிலு பெஸ்ட் எக்ஸாம்பிள். குமரவேல் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு உட்கார்ந்துருக்க, கூட நிக்கிற ஃப்ரெண்டு, டேய் நீ கண்டிப்பா அரசியை பார்த்து பேசியே ஆகணுமாடான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி கேக்குற அப்படின்னு குமரவேல் கேட்க, அரசி தான் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறாளே மாப்பிள்ள அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, அவ பயப்படுறாடாங்கிறாரு குமரவேல். உன்னை பார்த்தா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, சேச்சா அவ குடும்பத்துல இருக்கவங்கள பார்த்து பயப்படுறாடா, மத்தபடி இன்னும் அவளுக்கு என் மேல லவ் இருக்குடா அப்படின்னு குமரவேல் சொல்ல, சரி இருக்கட்டும், ஆனா குடும்பத்தை மீறி இன்னொரு தடவை உன் கூட பழகுவாளான்னு கேக்குறாரு ஃப்ரெண்டு. அதான் நான் இப்ப திருந்திட்டேன் இல்லைங்கிறாரு குமரவேல். அது அவளும் அவங்க வீட்டு ஆளுங்களும் நம்பணும் இல்ல, அவ அண்ணனுங்க உன் மேல கொலவெறியில இருக்கானுங்க, அவனுங்க உன்னையும் அரசியையும் சேரவே விடமாட்டானுங்க மாப்பிள்ள அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, குமரவேல் வெடுக்குன்னு எழுந்திருக்கிறாரு. அவனுங்களை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாதுடா, நானுமே அவனுங்க கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கலாம், மொத்த குடும்பத்தை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லி எவ்வளவோ யோசிச்சேன். ஆனா அப்பத்தா பிறந்த நாளைக்கு அவனுங்க போட்டானுங்க பாரு ஒரு ஆட்டம், அதுக்கப்புறம் அவனுங்களை மதிக்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அரசி விஷயத்துல நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான், ஆனா அதை திருத்திக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, என்னமோ சொல்ற போடா அப்படின்னு ஃப்ரெண்டை புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. குமரவேல் ஒரு இடத்த பாக்குறாரு, அங்க அரசியும் இன்னொரு பொண்ணு பேசிக்கிட்டே வர்றாங்க. குமரவேல் பார்வை போன பக்கம் ஃப்ரெண்டும் பார்க்க, அவரும் இவங்க 2 பேரையும் பாக்குறாரு. குமரவேல் இன்னொரு தடவை பார்த்துட்டு, டேய் அரசி வர்றாடான்னு சொல்ல, டேய் அப்ப நான் கிளம்புறேன்டான்றாரு ஃப்ரெண்டு. ஏண்டா நீ எங்கடா போறேன்னு குமரவேல் கேட்க, அட போடா, நீ எப்ப அரசிய பார்த்து பேசினாலும் அவ அண்ணனுங்க மேல இருந்து குதிக்கிறானுங்கடா, அவ அண்ணனுங்க கிட்ட அடி வாங்க யாரால முடியும், நான் கிளம்புறேன் மாப்பிள்ள, வரேன்டா அப்படின்னு அவரு கிளம்ப, டேய் அப்படின்னு குமரவேல் கேட்க, ஐயோ நான் வரேன்டான்னு ஓடியே போயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு குமரவேலை பார்த்துட்டு அரசின்னு சொல்ல, அரசியும் அவரை பாக்குறாங்க. அது வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த அரசியோட முகம் அப்படியே கடுப்பா மாறிடுது. ஒரு செகண்ட் குமரவேலை பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட திரும்புறவங்க, ஏய் எதுவும் பேசாம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை ஒரு முறைச்சிட்டு நடக்கிறாங்க அரசி. அவங்க கொஞ்சம் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்க, அரசி அரசி அப்படின்னு குறுக்க வந்து கையை நீட்டுறாரு. அரசி அவரை முறைச்சிட்டு இருக்க, ஹாப்பி தீபாவளி அரசிங்கிறாரு குமரவேல். ச்சே அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க, ஒரு நிமிஷம்னு ஓடுறாரு வண்டிக்கிட்ட. எதையும் எடுத்துட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அரசி நடக்க ஆரம்பிக்க, அரசி நில்லுன்னு மறுபடி கையை காட்டுறாரு. அரசி எரிச்சலா பார்க்க, இந்த அரசி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் நீட்டிட்டு இருக்க. அரசி பயங்கர கோவத்தோட அவரை முறைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியா நடந்திருந்தா நாம இந்நேரம் தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருந்திருப்போம் அரசின்னு குமரவேல் சொல்ல, போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, திருந்திட்டேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க, இதுதான் நீங்க திருந்தின லட்சணமா அப்படின்னு அரசி கத்த. ஹேய் நான் நிஜமாவே திருந்திட்டேன் அரசிங்கிறாரு குமரவேல். திருந்தினவங்க தான் வேணான்னு போற பொண்ணுகிட்ட வலிய வந்து பேசுவீங்களா அப்படின்னு அரசி கத்த. அரசி நான் சொல்ல வர்றதுங்கிறாரு குமரவேல். ஒன்னும் சொல்ல வேணான்ற மாதிரி கையை காட்டுறவங்க, நான் பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு உங்க முகத்தை கூட பார்க்க பிடிக்கல, சும்மா வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அரசி கத்துறாங்க. அரசி நான் பண்ணின தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு பாக்குறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, நீங்க பண்ணின தப்ப காலத்துக்கும் சரி பண்ணவே முடியாது,
எல்லாமே என் மனசுல ஒரு வடுவா இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அரசி சொல்ல, அரசி அப்படின்னு ஏக்கமா கூப்பிடுறாரு குமரவேல். இங்க பாருங்க, நீங்க எதிரில வந்து நிக்க நிக்க என்னோட வலி அதிகமாகுமே தவிர உங்க மேல கோவம் தான் கூடுமே தவிர வேற எதுவுமே நடக்காது. பண்ணின தப்ப நீங்க உண்மையா உணர்ந்துட்டீங்கன்னா என் முன்னாடி வந்து இப்படி நிக்காதீங்க. எனக்கு கொடுத்த வேதனைய வேற எந்த பொண்ணுக்கும் கொடுக்காதீங்க. அது போதுங்கிறாங்க அரசி. அரசி இப்படிலாம் பேசாத அரசிங்கிறாரு குமரவேல். இதை விட மோசமா பேசுற நிலைமைக்கு என்ன தள்ளாதீங்க, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு விரலை நீட்டி மிரட்டிட்டு வாடி போலான்னு அரசி நடக்க, ஏய் அரசி அப்படின்னு மறுபடியும் முன்னாடி வந்து குறுக்க கையை நீட்டுறாரு குமரவேல். அரசி பயங்கர சலிப்பும் எரிச்சலுமா நிக்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன் மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக இருந்தப்போ நீ என் மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கினா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என் மேல லவ் இன்னும் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு குமரவேல் கேட்க, அரசிக்கு ஐயோ ஐயோன்னு தலையை முட்டிக்கலாம் போல இருக்கு. ஐயோ இந்த பைத்தியக்காரனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவங்க முகத்துல கைய வச்சிட்டு இருக்க. அரசி உங்க வீட்டுக்கு பயப்படுறியா? எதுக்கும் பயப்படாத அரசி. என் மேல உனக்கு லவ் இன்னும் இருக்குன்னு மட்டும் சொல்லு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க. அரசி திட்டுறதுக்கு வார்த்தை கூட இல்லாம குமரவேல முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன பிடிக்கும்னு சொல்லு அரசி அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஏன்னு அரசி கத்திட்டு இருக்க. அரசி இந்த கிஃப்ட வாங்கிக்கோங்கிறாரு குமரவேல். சீன்னு தட்டி விடுறாங்க. அரசி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் கூட மூளையே இல்லாதவ மாதிரி தெரியுதா? போன தடவை பைத்தியக்காரத்தனமா உன்னை நம்பி வந்தேன், அதுக்காக எப்பவுமே நான் பைத்தியக்காரியாவே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்பட்டு தப்பையும் பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி என்கிட்ட வந்து கேவலமா பேச முடியுது? எங்க இருந்து உனக்கு இந்த தைரியம் வருது அப்படின்னு அரசி பயங்கரமா கத்த. கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசு அரசிங்கிறாரு குமரவேல். இங்க பாரு, உங்க அம்மாவை யோசிச்சு ராஜி அண்ணியோட அம்மாவையும் யோசிச்சுதான் எல்லாம் யோசிச்சு மட்டும்தான் உன்னை நான் சும்மா விட்டேன். மற்றபடி உன் மேல எனக்கு இந்த நிமிஷம் வரல, கொஞ்சம் கூட இரக்கம் கூட வரல. இதுக்கு மேல இன்னொரு தடவை நீ என் பின்னாடி மட்டும் வந்தேன்னு வையேன், யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நானே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அரசி அதிரடியா சொல்ல, ஆடி போய் பாக்குறாரு குமரவேல். அவர் அப்படியே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை மட்டும் நீ ரொம்ப சோதிச்சேன்னு வையேன் நல்லா இருக்காது, அம்பட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு அரசி ஒரு விரலை நீட்டி குமரவேல் முகத்துக்கு முன்னாடி மிரட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா சரவணன் அங்க ஆஜராயிடுறாரு. வண்டியை நிறுத்திட்டு அரசியோட விரலை பாக்குறவரு அப்படியே குமரவேல் முகத்தை பாக்குறாரு. கொலை வெறி தாண்டவமானது அவர் முகத்துல. அரசியோட விரல் வேற அண்ணனை பார்த்த அதிர்ச்சியில அந்தரத்துல அப்படியே நிக்குது. அடுத்து எதையும் யோசிக்காம வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இறங்குறவரு படார் படார் படார்னு பயங்கரமா அறையிறாரு குமரவேல. குமரவேல அரசி யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் ஏய் ஏய்னு குமரவேல் தடுத்துட்டு இருக்க. அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு இருக்காங்க அரசி. அட்டைய கொத்தா புடிச்சு, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன பெரிய இவனாடா? டேய் அம்புட்டு தைரியம், அன்னைக்கு கோவில்ல வச்சு உன்னை கொன்னு போட்டிருக்கணும், சும்மா விட்டா ரொம்ப ஆடுறியோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே மறுபடியும் பலார்னு அறையிறாரு. அண்ணே அப்படின்னு அறையிற கைய புடிச்சுக்கிறாங்க அரசி. உன்னை பாவோன்னு பார்த்து ஜெயிலுக்கு போக விடாம பண்ணியிருக்கா என் தங்கச்சி. உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காடா, காலில் விழுந்து நன்றி சொன்னாமா அப்படியே திரும்பி பார்க்காம போனோமான்னு போயிட்டே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற? டேய் ஒரு தடவைக்கு உன்னை பல தடவை சொல்லியாச்சு, ஆனா நீ கேக்குற மாதிரியே இல்ல. இதோட என் தங்கச்சி பின்னாடி நீ சுத்துறத நிப்பாட்டலன்னு வையேன், ஒண்ணு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போவ, இல்ல உன்னை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சரவணன் மிரட்ட. இன்னும் அதிர்ச்சியோட பாக்குறாரு குமரவேல். போடா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பயங்கர கோவத்தோட இன்னொரு அறை விடுறவரு கையில இருக்க கிஃப்ட வேகமா தட்டி விடுறாரு. அது எகிரி போய் எங்கேயோ விழுது. வா அரசி போலான்னு அவர் வண்டியை திருப்பிக்கிட்டு வர அரசியும் கூடவே நடக்க அந்த பொண்ணும் கூட நடக்கிறாங்க. அண்ணே நாங்க போய்க்கிறோம்னுங்கிறாங்க அரசி. எதுக்கு? மறுபடியும் அந்த பொறுக்கி வந்து பிரச்சனை பண்றதுக்கா? உங்க 2 பேரையும் ஆட்டோல ஏத்தி விடுறேன் வாங்க அப்படின்னு சரவணன் வண்டியை தள்ளிட்டு போக வான்னு அரசியும் அவங்க ஃப்ரெண்டும் நடக்கிறாங்க. இவ்வளவு சொல்லியும் குமரவேல் இன்னும் போயிட்டு இருக்க அரசியவே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவருக்கு சரவணன் அடிச்சதே உரைக்க கணத்தை தடவிட்டு அங்கேயே நிக்கிறாரு. சுகன்யா வீட்டுல இருந்து தீபாவளிக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க. பாண்டியனும் கோமதியும் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, பழனி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க.
அவர் பின்னாடி நிக்கிறாங்க சுகன்யா. இன்னும் 2 சேர் போட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் நின்னுட்டு இருக்காங்க. சுகன்யா ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருக்க. சுகன்யா பழனி கல்யாணத்துல உங்களை பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலையேங்கிறாரு பாண்டியன். வரணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா முடியறது இல்ல. என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. இதுக்கு இடையில இவளுக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சுகன்யாவோட அப்பா சொல்ல அவங்க அம்மா ஆமான்னு தலையாட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. சுகன்யா சொன்னா இப்ப எப்படி இருக்கீங்கங்கிறாங்க கோமதி. இப்ப நல்லா இருக்கேன் பரவாயில்லங்கிறாங்க அவங்க. ஆமா அண்ணன் வீட்டுக்கு போனீங்களான்னு கோமதி கேட்க, போனோம். வடிவும் மாரியும் அங்க சம்மந்தியும் இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற சுகன்யாவோட அம்மா. உனக்கு தீபாவளி சீர் கொடுத்தாங்களா ராஜின்னு ராஜி கிட்ட கேக்குறாங்க. அதுவரையில அதை பத்தி யோசிக்காம இருந்த ராஜியும் மத்தவங்களும் தூக்கி வாரி போட்ட மாதிரி பாக்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சங்கடமா ஒருத்தர் பாத்துக்க. இல்லங்கிறாங்க ராஜி. அதான் உங்க கல்யாண கதையெல்லாம் வீட்டுல தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறமா கொடுக்கலன்னு கேக்குறாங்க சுகன்யாவோட அம்மா. எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி இருக்கத பாக்குற பாண்டியன் உடனே சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சு, அவங்க கொடுக்கலன்னா என்ன, எங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு தேவையானதை நாங்க செஞ்சுட்டு போறோங்கிறாரு. என்னப்பா மீனான்னு துணைக்கு கூப்பிட அப்படின்னு மீனா தலையாட்டி சிரிக்கிறாங்க. ராஜியை சமாதானப்படுத்த கையை நீட்டி அவங்க முதுகுல தட்டி கொடுக்கறாங்க மீனா சிரிப்போட. எம்மா நீ கதையா பேசிக்கிட்டு இருக்காம அந்த வேலையை பாருங்கிறாரு சுகன்யாவோட அப்பா. தல தீபாவளி 2 நாளைக்கு முன்னாடியே சீர் கொடுத்து கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சோம். சுகன்யா கிட்ட கேட்கவும் செஞ்சோம். 2 நாளெல்லாம் மாப்பிள்ளைக்கு கடைக்கு லீவ் போடுறது கஷ்டம்னு சொல்லிட்டா அப்படின்னு சுகன்யாவோட அம்மா சொல்ல பழனிய ஆமான்ற மாதிரி பாக்குறாரு. ஆமா மத்த நேரம்னா பரவாயில்ல, தீபாவளி பண்டிகை நேரம் இந்த மாதிரி நேரத்துல தான் கடையில வியாபாரம் நல்லா போகும், அதனாலதான் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்கிறாரு பாண்டியன். ஓ அப்படிங்கிற மாதிரி சுகன்யா அப்பா பார்க்க என்ன வேலையோ என்னமோன்ற மாதிரி அவங்க அம்மா முகத்தை உருன்னு வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா மட்டும் அப்படியே வார கணக்குல லீவ் அள்ளி கொடுத்துற மாதிரிதான் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிறாங்க சுகன்யா. சரி கொடுத்துடலான்னு அவங்க அப்பா சொல்ல அப்படின்னு அவங்க அம்மா தலையாட்டுறாங்க. 2 பேரும் எழுந்து தம்பாளத்துல வச்சு மாப்பிள்ள இந்தாங்க அப்படின்னு நீட்ட, அக்கா நீ வாக்கான்னு கோமதியை கூப்பிடுறாரு பழனி. டேய் நீங்க வாங்குங்கடான்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே மச்சான் வாங்கன்னு கூப்பிட வாங்குங்கடான்னு அவரும் எழுந்து நிக்கிறாரு. அவங்களும் 2 தட்டு நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்தாமன்னு சீர் கொடுக்குறாங்க. சுகன்யாவும் பழனி அதை வாங்கி டீப்பாய் மேல வைக்க, மாப்பிள்ள இந்தாங்கன்னு ஒரு பண்டல் பணத்தை நீட்டுறாரு சுகன்யாவோட அப்பா. ஐயோ மாமா பணம்லாம் எதுக்கு அப்படின்னு பழனி சொல்ல, வாங்கிக்கங்க மாப்பிள்ளன்னு அவர் சொல்ல வாங்கிக்கங்கன்றாங்க அவங்க அம்மாவும். பழனி அக்காவை பார்க்க வாங்கிக்கடான்ற மாதிரி அவங்க ஜாட காட்டுறாங்க. அப்பவும் பழனி தயங்கிட்டே இருக்க வாங்கிக்கோங்கன்னு சுகன்யாவும் அவங்க அப்பாவும் சொல்றாங்க. பழனியோட கை மேல எலும்பி வரவே இல்ல. ஆனா சுகன்யாவோட அப்பா பணத்தை ஒரு கையில வச்சிடுறாரு. பாண்டியனும் கோமதியும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க, டேய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கிறாரு பாண்டியன். சரிங்க மச்சான் அப்படிங்கிற பழனி பாக்கெட்ல பணத்தை வச்சுட்டு சுகன்யான்னு சொல்ல அவங்க 2 பேரும் ஒரு பொசிஷன்ல நிக்க 2 பேரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருங்க எழுந்துறீங்கன்னு மனசார வாழ்த்துறாங்க 2 பேரும். தீபாவளி அன்னைக்கு காலையிலேயாவது நீங்க 2 பேரும் வந்துடணும்னு சுகன்யா அம்மா சொல்ல, ஏங்க போலாம் இல்லன்னு சுகன்யா ஆசையா கேக்குறாங்க. அதுக்கு என்ன, நம்ம கண்டிப்பா போயிட்டு வந்துடலான்னு பழனி அவங்க மச்சான பார்த்துட்டே சொல்றாரு. நாங்க வந்துடுறோம்னு சுகன்யா சொல்ல, அப்ப சரி நாங்க கிளம்புறோங்கிறாங்க சுகன்யா அம்மா. என்னங்க இப்பதான் வந்தீங்க, வேலையை தடபுடன்னு முடிச்சுட்டு இதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்களேன்னு மீனா கேக்குறாங்க. சாப்பிட்டு போங்கன்னு மீனா சொல்ல, வீட்டுல நிறைய சோழி கிடக்கு நாங்க கிளம்புறோங்கிறாங்க சுகன்யா அம்மா. அப்படின்னு மீனா தலையாட்ட, அம்மா அக்கா வீட்டுக்கா போறீங்கன்னு கேக்குறாங்க சுகன்யா. ஆமாமா போய் அவங்க கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பணும் இல்ல, அதான் அவங்க அம்மா சொல்ல. அப்படியா நானும் வர்றேங்கிற சுகன்யா. அத்தாச்சி போயிட்டு வந்துட்டான்னு கேக்குறாங்க. கோமதியும் சின்ன புன்னகையோட போயிட்டு வாமாங்கிறாங்க. போயிட்டு வரேன்னு பழனிக்கிட்டையும் சொல்லிட்டு போலான்னு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க சுகன்யா. அவங்க நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி கைய கும்பிட்டுட்டு கிளம்ப போயிட்டு வாங்கன்னு இவங்க எல்லாம் விடை கொடுக்குறாங்க. திரும்புற பழனி ரொம்ப ஃபீலிங்கோட நின்னுட்டு இருக்க ராஜியை பாக்குறாரு. ஆனா பாண்டிய ரொம்ப பெருமையா, பாத்தியா கோமதி இத்தனை வருஷமா நம்மளுக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு பாத்தியா காலையில விடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் சொந்த பந்தம் எல்லாம் மாத்தி மாத்தி வந்து பாத்துட்டு போறாங்க. நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு பாண்டியன். ஆமாங்க நானும் அதை தான் யோசிச்சேன் அப்படிங்கிற கோமதியோட பார்வை ராஜி கிட்ட போக அவங்க ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருக்காங்க. ஏய் என்ன நீ எதுக்கு இப்ப ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாங்க கோமதி. மீனாவும் ராஜீவே பாத்துட்டு இருக்க. ஒன்னும் இல்ல தங்குறாங்க. பாண்டியனும் ராஜிய பாத்துட்டு இருக்க. என்ன சுகன்யா அம்மா சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கோமதி கேட்க, அப்படிலாம் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க ராஜி. உனக்கும் சீர் பண்ணணும் அப்படிதானே, நான் உனக்கு அக்கா தானே,
நான் செய்யலாம், செய்யவான்னு கேக்குறாங்க மீனா. அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கலைங்கிறாங்க ராஜி. இதோ பாரு, நீ யோசிச்சாலும் எதுவும் நடக்காது, நம்ம 2 பேருக்குமே அந்த குடுப்பினை இல்லைங்கிறாங்க கோமதி. பாண்டியன் யோசனையா பார்த்துட்டு இருக்க, பழனி அடிபட்ட பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அக்காவை பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாரு. அக்காவுக்காக அத்தனை சொந்த பந்தம் சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பழனி அக்காவோட வருத்தத்தை தீர்த்து வைக்கிறத நாம ப்ரோமோல பார்த்திருக்கோம். ஆனா ராஜிக்கு யார் எப்படி என்ன செய்ய போறாங்க, அவங்க மனசுல இருக்க குறை தீருமா அப்படின்றதெல்லாம் வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.